Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 7 mensuration example sum பார்த்துட்டுருக்கோம். Example 7.29 a metallic sphere of radius 16 cm. ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் ஒன்று இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 16 சென்டிமீட்டர் அப்படின்னு இதுதான் ரேடியஸ். இதை மெல்டட் அப்படின்னா உருக்கி ரீகாஸ்ட் பண்ணி ஸ்மால் ஸ்பியராக செய்கிறோம். இப்படி ஸ்மால் ஸ்பியராக செய்கிறோம். ஒரு ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ ஹவு மெனி அப்படின்னு கேட்டிருக்கு. உன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன படம் போட்டுக்கான், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வந்து இப்படி மாறுது. ஓகே, ஹவு மெனி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொன்னால் வால்யூமை வந்து டிவைட் பண்ணிடணும். வால்யூம் என்ன செஞ்சிடணும், டிவைட் பண்ணிடணும். வால்யூமை வந்து டிவைட் பண்ணிடணும். n ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்பர் ஆஃப்னு கேட்டால், ரேடியஸ் ஹைட்டுன்னு கேட்டால் வால்யூமை ஈக்குவல் பண்ணணும். வால்யூம் என்ன செய்யணும், ஈக்குவல் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ ஹவு மெனி கேட்டனால நான் டிவைட் பண்ணி செய்ய போகிறேன். இதை கான்செப்ட் எடுத்துக்கிற போகிறேன். அப்போ ரெண்டு இதை முதல்ல எழுதணும். இது எப்படி லார்ஜஸ்ட் இது, அதாவது பிக்கஸ்ட் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கினா எடுத்துக்க, இல்லை மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெட்டாலிக் ஸ்பியர் பெருசு, சரிங்களா? மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்தோம்னா, மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிக்கஸ்ட் ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்மாலஸ்ட் ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிக்கஸ்ட் ஸ்பியர், சரிங்களா? ரைட். இது ஸ்மாலஸ்ட் ஸ்பியர், ஸ்மாலஸ்ட்டு ஸ்பியர். ஓகே, ஸ்பியர்னு சொல்லிட்டாலே ரெண்டுக்குமே ரேடியஸ் தான். இது கேபிட்டல் ஆர் வேணால் போட்டுக்கிறோமா? சரி, வித்தியாசம் தர்றதுக்காண்டி இதை ஸ்மால் ஆர்னு போட்டுக்கிறோம். இதோட ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர், இதனோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். நான் உன்ட்ட சொன்னேன், நம்பர் ஆஃப் சொன்னால் டிவைட் பண்ணிடணும். வால்யூம் ஆஃப் பிக்கஸ்ட் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்பியர். அப்போ என்ன ஒரு ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப் பை 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். 4/3 கேன்சல், பைக்கு பை கேன்சல், ஆர் கியூப் பை ஆர் கியூப்ன்றது. அப்போ 16 கியூபு பை 2 கியூப். அப்போ நீ எடுத்தினா 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இதை அடிச்சிடுறோம் அப்படியே, சரிங்களா? என்ன வந்துடும், எல்லாத்துலேயுமே 8 வந்துடும். அடிச்சிட்டா 8 8 8 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8. அப்போ 8 6 64 இன்ட்டுனா 512, 512 நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரிக்வயர்டு. புரியுதா சொல்கிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படம் போட்டு நிதானமாக செய்ய. ஓகே, தேங்க்யூ. மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் 7.30 5 மார்க்ஸ் சம் ஒன்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ஸ். ஓகே, குட். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஏ கோன் ஆஃப் ஹைட் 24 சென்டிமீட்டர். அப்போ கோனுடைய ஹைட்டு கொடுத்துருக்கு 24 சென்டிமீட்டர். கோன் அப்படின்னு நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். டாப்பிக்கு 24 சென்டிமீட்டர். ஓகே, குட். ஒரு கிளேல செஞ்சுருக்கு. ஓகே, ரைட். இதை ரீஷேப் பண்ணுறாங்க, மறுபடி உருவாக்கம் பண்ணுறாங்க. ஒரு கோனை படம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை தம்பி. ஒரு கோன் அப்படின்றதுக்கு ஹைட்டு கொடுத்துருக்கு 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இதை மறு உருவம் சேஃப் வடிவம் மாற்றி சிலிண்டராக மாற்றுறாங்க. அதே வால்யூம் தான், சரிங்களா? வால்யூம் ஈக்குவல் தான். ரீகாஸ்ட் பண்ணுறது, சேஃப் மாற்றுறது. அப்போ இதோட ஹைட் என்னன்னு தெரியணும், ரேடியஸ் என்னன்னு தெரியணும். அது என்ன கேட்டிருக்கு, ஃப்ரம் த ஹைட் ஆஃப் த ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இந்த ஹச்சு தான் கேட்டிருக்கு. ஓகேயா, ரைட். ரேடியஸ் கொடுத்துருக்கான்னு பாரு, ரேடியஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு பாரு. இந்த சேம் ரேடியஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. இது என்ன ரேடியஸோ அதே ரேடியஸ் தான்.
இதை ரேடியஸை வந்து ஆர்ன்னு ஸ்மால் ஆர்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுவும் என்ன தான் சிலிண்டருக்கும் அதுவும் ஸ்மால் ஆர் தான், ரேடியஸ் ஆர் தான், சேம் ரேடியஸ் அப்படின்றதுனால. சரிங்களா? ரைட். இதுவும் ஆர் தான், அதுவும் ஆர் தான். ரைட். ஹச் வந்து என்னன்னு கேட்டிருக்கு. நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ஹச் ரேடியஸ்லாம் கேட்டால் ஈக்குவல் பண்ணிடணும். வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு ஈக்குவல் பண்ணிடணும். வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr²h. இது என்னது? வெறும் πr²h. பைக்கு பை கேன்சல், ஆரும் கேன்சல் பண்ணிடலாம். வாட்? ஏன்? ஒய்? ரெண்டுமே என்னது? சேம் ரேடியஸ் அப்படின்றதுனால அந்த ஆர் என்ன இருக்கோ அதே அளவு தான் என்னடா தம்பி வரும், இங்கேயும் வரும்ன்றனால ஆர் வந்து ஈக்குவல் அடிச்சிடலாம். அப்போ ஹச் மட்டும் அடிக்க முடியாது, பார்த்துக்க. 1/3 இன்ட்டு இந்த ஹச் வந்து 24 ஈக்குவல் டு அந்த ஸ்மால் ஹச் இந்த இடத்துல உள்ளது, சிலிண்டருக்குள்ள ஹச். சரியா சொல்கிறது? பார்த்துட்டு பொறுமையை ரீகாஸ்ட் இது ரீப்ளேஸ் பண்ணிக்க. இல்லை H1 H2ன்னு செய்யலாம், இல்லை கேபிட்டல் ஹச் கொடுத்து செய்யலாம், வித்தியாசத்தை காட்டுறக்காண்டி. இது இல்லை எடுத்து எழுதிடணும். அடித்தோம்னா 8. அப்போ H is equal to 8 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு எடுத்து எழுத வேண்டியதானே. ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 8 சென்டிமீட்டர். இதுதான் ரிக்வயர்ட். ஓகே சொல்கிறது? குட். 5 மார்க் கொஸ்டின். படம் போட்டே செய்ய, நிதானமாக செய்ய, நல்லா படத்தை நீட்டாக போட்டுக்க. தேங்க்யூ. I am MRK. Today class 10th standard maths chapter 7 mensuration example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். example 7.23 very important sum for public. ஓகே, ஸ்லோவாக அண்ட் ஸ்லோவாக படிக்கலாம், பார்த்து பொறுமையாக படிச்சுக்க. வால்யூம் ஆஃப் பிரசிடம் சொல்லுவாங்க. வால்யூம் ஆஃப் பிரசிடம் வாளியின் கன அளவுன்னு சொல்லுவாங்க. இடைக்கண்டத்தின் கன அளவு, வாளியின் கன அளவு. ஃபார்முலா வந்து πh/3 R² + r² + R × r. இதை மாற்றி எழுதிக்கலாம். 1/3 முன்னாடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதனுடைய டெப்த்து என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்த்துக்கு ஹைட்டு கொடுத்துருக்கோம், இந்த 45 சென்டிமீட்டர். அடுத்து டாப் ஆஃப் த ரேடியஸ், பாட்டம் ஆஃப் த ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. பெருசு எது இருக்குன்னு பார்த்துக்க. ரேடியஸில் ஹெட்டு ரெண்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் R1, ஸ்மால் R1. ஸ்மால் ஆர் என்ன கொடுத்துருக்கு? 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கு. வால்யூம் ஆஃப் பிரசிடம் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு மட்டும் பாரு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. நான் உனக்கு எழுதி வச்சுட்டு தான் சொல்லிக் கொடுக்குறேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. பை 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கணும். 1024 அப்படின்ற மாதிரி 1024 வரும்னு நினைக்கிறேன், இல்லை 924 அப்படின்னு பாரு. பொறுமை. 696 + 49 784 அப்படின்ட்டுருக்கு. ஓகேயா? அதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா என்ன வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1029 வரும். 1029 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? குட். அப்போ அடிக்க முடியுமா அப்படின்னு பாரு. 7ஆல் அடித்தோம்னா 147 அப்படின்னு வரும். 147 வரும். 147 வரும். அது எல்லாத்தையும் 22 × 15 × 147 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 48 15 50 அப்படின்னு வரும். சரிங்களா? சென்டிமீட்டரில் இருந்தால் சென்டிமீட்டர் க்யூப்னு போட்டுக்க. இதை 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா லிட்டர் கிடைக்கும். 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா லிட்டர் கிடைக்கும். தேவைன்னா கண்டுபிடிச்சிக்க, லிட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 48.15 48.15 அப்படின்னு கிடைக்கும். 48 சாரிடா தம்பி, மாற்றி எழுதிட்டேன். என்ன எழுதிட்டேன்னா மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து பொறுமையான மல்டிப்ளை தனியாக பண்ணி பார்த்துட்டு இங்கிட்ட எடுத்து எழுதையில் எனக்குள்ள கவனக்குறைவாக எழுதிட்டேன். என்ன கவனக்குறைவாக எழுதிட்டேன் அப்படின்னா 48510 வரும். 48510 அப்படின்னு வருது, சென்டிமீட்டர் க்யூப். சரியா சொல்கிறது? இதை நீ லிட்டருக்கு மாற்றுறேன் அப்படின்னா 48510/1000 அப்படின்னு போடணும், லிட்டர்ஸ் அப்படின்னு. அப்போ என்ன வந்துடும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 48.510 லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் தேவைன்னா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்?
தேங்க்யூ. வெரி கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, ஈஸியானது. ரெண்டையும் அடிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1000 டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்க, லிட்டர்ஸ் கேட்டால் டிவைட் பண்ணிக்க, இல்லைனா இதோட எனஃப் நிறுத்திக்கலாம், 48510. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் 7.7 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்மு, கொஞ்சம் பார்த்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக செய்யும். ஃப்ரம் எ சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ்ன்னு கொடுத்து 2.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, சாலிட் ஃபிகர் கொடுத்துருக்கு. அதிலிருந்து இந்த ஃபிகர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். அந்த எடுத்து எழுதிட்டேன். ஓகே, ரைட். அடுத்து அவன் என்ன கொடுத்துருக்கான், கோனிக்கல் கேவிட்டி அப்படின்ற உள்ளே இருந்து கட் பண்ணி வெளியில் எடுக்கிறான் ஒரு இதை, கோனிக்கல் ஷேப்பில். அதனுடைய ஹைட்டு வந்து சிலிண்டர் ஹைட்டுக்கு ஈக்குவல் தான். அப்போ 2.5 சென்டிமீட்டர் தான். ரேடியஸும் அதே தான். எது அந்த ரேடியஸு வந்து 0.7 தான். அதாவது டயாமீட்டர் கொடுத்துருந்தால 1.4, அதுலேருந்து எடுத்திருக்கேன். இந்த இங்கேருந்து எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன். 0.7 சென்டிமீட்டர் தான். அந்த இங்கேருந்து அப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டயாமீட்டர்லேருந்து அப்படியே ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ ரிமைனிங் என்ன மிச்சம் கட் பண்ணி எடுத்தப்பட்டு ரிமைனிங் இந்த ரெக்கடரில் இருக்குல்ல, அது என்ன சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்கான். ரிமைனிங் சாலிடு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எழுதுனோம்னா, ரிமைனிங் சாலிடு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எழுதுனோம்னா, டிஎஸ்சிஏ சாலிடு வந்து டிஎஸ்சிஏ எழுதுனோம்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, சிஎஸ்சி அந்த உள்ள அடங்கி இருக்குல்ல, அது வெளியில் தூக்கிட்டோம்ல, அப்போ உள்ளே வந்து சுற்றி வந்து கோனுடைய சிஎஸ்சிஏ இருக்கும், சிஎஸ்சி ஆஃப் கோன் இருக்கும். அதே மாதிரி சிலிண்டருடைய சிஎஸ்சிஏ இருக்கும். சிஎஸ்சிஏ சிலிண்டர் ஆஃப் சிலிண்டர் இது ஒன்று, ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் கோன் ஒன்று இருக்கும் உள்ள. இந்த வெளியில் கட் பண்ணி உள்ள அப்படி தூக்கிட்டோம்லடா தம்பி. அப்போ அது சிஎஸ்சியை உள்ள இது சிஎஸ்சி எடுக்கும்ல, புரியுதா சொல்கிறது? வளைவரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றி உள்ளது இந்த பெண்டு மாதிரி இருக்குல்ல, அப்படி வளைவு உள்ள அந்த வளைவு இருக்கும்ல, வெளியே எடுத்துட்டான். ஆனால் உள்ளே இந்த ஷேப்புக்காண்டி சேர்க்க வேண்டியிருக்கும். அது இந்த ரிமைனிங் ஒன்று உள்ளே இருக்குது தெரியுதா, இந்த ஏரியா, அந்த ஏரியாக்காண்டி அது சேர்க்க வேண்டியிருக்கும். சரியா சொல்கிறது? வால்யூம்ன்றது வேறு. ஓகே, அதனால் பார்த்து பொறுமையாக, இது வேறு. சிஎஸ்சி ஆஃப் கோன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க. கீழே ஒரு சர்க்கிள் சேர்ந்துருக்கு. இந்த இடம் ஒரு சர்க்கிள் சேர்ந்துருக்கு. அப்போ அது πr² ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதை சேர்த்துக்க. பேஸ் ஏரியா சேர்த்துக்க. இல்லைனா நீங்கள் எழுதிட்டோட எழுதிக்க ஸ்பெல்லிங்க. பேஸ் ஏரியா அப்படின்னு எழுதிட்டோட அப்புறம் சேர்த்துக்க. பேஸ் ஏரியான்றது கீழே உள்ளது. இப்போ ஃபார்முலா அப்படி எழுதுனோம்னா, சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து 2πrh, உனக்கு தெரியும் 2πrh. அடுத்து சிஎஸ்சியை வந்து πrl, அடுத்து πr². பேஸ் ஏரியா சர்க்கிளோட ஏரியா. பையை வெளியே எடுத்துடலாம், ஆரை வெளியே எடுத்துடலாம், உனக்கு எல்லாமே காமன் தான். அப்போ 2h + l + r அப்படின்னு வரும். 22/7. r வந்து 0.7, 2 × 2.4 ப்ளஸ் எல் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அருக்கு பித்தாகரஸ் தியரத்தைப்படி இந்த ஸ்லாண்டு ஹைட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லை கோனுக்கு தேவையானதில் 2.5 அப்படின்னு வருது. ஓகே, அதான் ப்ரீவியஸ்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 2.5 ப்ளஸ் ஆர் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்க. ஆர்ன்றது அதே தான் 0.7 அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 0.1 அப்படின்னு அர்த்தம். இதில் ரெண்டே மல்டிபிள் பண்ணால் 2.2 அப்படின்னு அர்த்தம். 2.2 அப்படின்னு அர்த்தம். 2.2 அப்படின்னு வரும். இன்ட்டு இது என்ன ஆகும் பாரு, 4×2 = 8, 4.8 ப்ளஸ்ஸு 2.5 ப்ளஸ் 0.7 அப்படின்னு வருது. அப்போ 2.2 இன்ட்டு எல்லாமே சேர்த்தா 8 வரும்டா தம்பி. 7 5 12 4 3 7 8 வருது. அப்போ மல்டிப்ளை பண்ண 8 2 16, ரிமைண்டர் 1, 16 1 17, 17.6 அப்படின்னு போட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதும். இதுதான் ரிமைனிங் சாலிடுடைய டிஎஸ்ஏ. ஓகே, இது பித்தாகரஸ் தியரப்படி h² என்ன இருக்குது, r² என்ன இருக்குதுன்னு பார்த்து 2.5 ஹோல் ஸ்கொயர் போட்டு இதை ரெண்டே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஒரு டிஜிட் புள்ளி இருக்கனால 24/10 7/10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு வெளியில் எடுத்து கரெக்ட் பண்ணால் 625/100 வரும். அதில் வந்து ரூட் எடுத்துட்டோம்னா 25 மேலே 625க்கு எடுத்தோம்னா, கீழே 100க்கு எடுத்தோம்னா 10, 1 டிஜிட் புள்ளி வச்சுட்டோம்னா 2.5 சென்டிமீட்டர் அப்படின்றத எல். இதுவும் கொஸ்டின் நீ எழுதித்தான் ரைட் பண்ணி தான் புக்கில் இதில் நோட்டில் உனக்கு ஆன்சர் ஷீட்டில். ஓகே, படத்தை ஃபிகரை போட்டு அதிலிருந்து கொண்டு போகணும், நிதானமாக செய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
Good morning students, I am MRK. Today 10th standard max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 7 mensuration example sum பார்த்துக்கிட்டு இருக்கேன். 7.24 a toy is a shape on a cylinders are mounted by a hemisphere அப்படின்றது. ஒரு சிலிண்டர் மேலே ஒரு ஹெமிஸ்பியர் அமைஞ்சது போல் இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. ஹைட்டோட டாயோட ஹைட்டு 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஓகே ரைட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய் இஸ் காமன் அப்படின்னு கொடுத்துருக்கு. டயமீட்டர் இஸ் என்ன கொடுத்துருக்கு? ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு. டாயோடைய டோட்டல் டிஎஸ்சியை கேட்டிருக்கு. ரைட்டு. டயமீட்டர் கொடுத்துருக்கு, டாயோடைய டயமீட்டர். அப்போ இதில் வந்து மொத்தமாக டயமீட்டர்ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அதில் ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம்னா 6 சரியா சொல்கிறது? ரேடியஸ் வந்து 6 ஆயிரம். இது எல்லாமே அட்டாச்சு ஃபிகர்னால ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் அதுதான், சிலிண்டருக்கு அதுதான். ஹைட்டு வந்து ஹெமிஸ்பியரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த டோட்டல் ஹைட்டு வந்து 25 சென்டிமீட்டர்லேருந்து 6 கட் பண்ணிட்டோம்னா 6 சென்டிமீட்டரை கட் பண்ணிட்டோம்னா இந்த ரேடியஸை கட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் கிடைக்கிறதா இந்த சிலிண்டரோடைய ஹைட் ஆயிரும் 19 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ டிஎஸ்சியை கண்டுபிடிக்கிற டிஎஸ்சி ஆஃப் த டாய் அப்படின்னு சொல்லையில் சிஎஸ் இதுக்கு வந்து சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும். மேலே உள்ள எதுக்கு நம்ம அது என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கு. அதனால் மேலே உள்ள ஹெமிஸ்பியருக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும்? சிஎஸ்சியை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு அட்டாச்சு ஆயிடுச்சு. ஆனால் கீழே ஒரு ஏரியா இருக்குது, பேஸ் ஏரியா அப்படின்றத மறந்துடாது. பேஸ் ஏரியா தான் தனியாக எழுதுகிறேன். பேஸ் ஏரியா அப்படின்றது πr² அப்படின்ட்டு கண்டினியூ ஆகும் கணக்கு. சரிங்களா சொல்கிறது? இதுக்கு என்ன வரும்? சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் 2πrh. 2πrh. சிஎஸ்சி ஆஃப் என்னது? சிஎஸ்சி ஆஃப் என்னது? ஹெமிஸ்பியர். சிஎஸ்சிஏ சிஎஸ்சி ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr². ஹெமிஸ்பியரா பார்த்துக்க. சிஎஸ்சிஏ டிஎஸ்சிஏனா 3πr². இதுக்கு வெறும் πr². பேஸ் ஏரியா. சரிங்களா? இப்போ இது ரெண்டு ரேடியஸ் ஒன்றா இருக்கா? என்ன இருந்தால் கூட்டி விட்டுலாம். அதனால் 2πrh ப்ளஸ் 3πr². ஓகே, 2π பையை வெளியே எடுத்துருவோமா? பையை வெளியே எடுத்துருவோம். ஆரை வெளியே எடுக்கலாமா? ஆரை வெளியே எடுக்கலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? 2h ப்ளஸ் 3r அப்படின்னு இருக்கும். அப்போ பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்ன இருக்குது? 6. 2 × h 19 ப்ளஸ்ஸு 3r 3 × 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். 22/7 இன்ட்டு 6 இது என்ன வரும்? 38 ப்ளஸ் 18. 6 3 சார் 18 மறந்துடாத. ரைட்டு. அப்போ 22/7 இன்ட்டு 6 ஆட் பண்ணால் என்ன வரும்னா தம்பி? 6 இது என்ன வந்துருச்சு? 5. ரைட்டு. அப்போ 8 வந்துடும். 8 வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 22 × 6 2 சார் 12 மிச்சம் 1 6 13 132 × 8 அப்படின்னு வருது. சரிங்களா? 132 8 8 2 சார் 16 ரிமைண்டர் 1 24 25 2 1 8 10 10 5 6 1056 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு வருது. இதுதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. ஈஸியாக தான் இருக்குது கணக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.